ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து கூகுள் மீட் கிளாஸ் 12th கிளாஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த டேட் போட்டுக்கோங்கம்மா ஃபேர் நோட்டில் 31/8/20 மண்டே 2:30 to 3:30 ஓகேவாம்மா. ஸோ 5th ஸ்டாண்டர்ட் இன்றைக்கி டாபிக் வந்து டிவிஷன். ஸோ டிவிஷன்னா என்ன அப்படின்னா டிவிஷன் இஸ் அன் இன்வர்ஸ் ஆப்ரேஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓகேவாம்மா. டிவிஷன் சிம்பிள் எப்படி போடலாம், ஒரு ஹைஃபன் போடலாம், அங்கே மேலேயும் கீழேயும் ஒரு டாட் வச்சுன்னா அதான் டிவிஷன் சிம்பிள். எப்போ நமக்கு டிவைட் கிடைக்கும், டு ஃபைண்ட் த கோஷன் வி டிவைட். எப்போ நமக்கு கோஷன் தேவைப்படுதோ அப்போ தான் நம்ம டிவைட் பண்ணுவோம் சரியாம்மா. அதில் டிவிடெண்ட்டுன்னு இருக்கிறது இந்த நடுவில் இருக்கிறது தான் டிவிடெண்ட் சொல்லுவோம், இதை வந்து டிவைஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ டிவைட் பண்ணும் பொழுது இங்கே மேலே கிடைக்கிறது தான் கோஷன், இங்கே ரிமைண்டர் கிடைக்கும், இது வந்து ரிமைண்டர். சப்ராக்ட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும், இங்கே இருக்கிறது டிவைஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த டிவிடெண்ட் 14 எப்படி கிடைக்குது, இந்த டிவிடெண்ட் 14 நமக்கு எப்படி கிடைக்குது, டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன். இந்த டிவைசரையும் இந்த கோஷன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ரிமைண்டரோட ஆட் பண்ணும் பொழுது நமக்கு டிவிடெண்ட் கிடைக்கும் சரியாம்மா, புரிஞ்சுதா. ஸோ இதை டிவிடெண்ட்னு சொல்லுவோம், இதை டிவைசர்னு சொல்லுவோம். அந்த டிவைசரையும் கோஷன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி ரிமைண்டரோட ஆட் பண்ணும் பொழுது நமக்கு இந்த டிவிடெண்ட் கிடைக்கும். 5 2s are 10, 10 + 4 14 ஓகேவாம்மா. ஸோ இப்போ எக்ஸசைஸ் போகலாம். எக்ஸசைஸ் 2.8ல் ஒரு 5 சம்ஸ் இருக்குது, அந்த 5 சம்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5732 டிவைடட் பை 9. ஸோ இதை உள்ளே எழுதிக்கணும். எப்பயுமே வந்து டிவிடெண்ட் வந்து கிரேட்டராக இருக்கணும் தென் டிவைசர் ஓகேவாம்மா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 5732 எழுதிக்கிறோம். தென் 9th டேபிள்ஸ் எழுதிக்கோங்க. மல்டிப்ளிகேஷன்லேயும் டிவிஷன்லேயும் உங்களுக்கு டேபிள்ஸ் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எழுதியிருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே நான் வந்து டிவிடெண்ட் இஸ் கிரேட்டர் தென் டிவைசராக இருக்கணும். ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள், நம்ம when we solve addition subtraction multiplicationனா ஃபஸ்ட்டு நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம், ஒன்ஸ் பிளேஸ் தான் சூஸ் பண்ணுவோம். ஆனால் டிவிஷனில் மட்டும், இந்த டிவிஷன் கேஸில் மட்டும் என்ன ஆகும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சூஸ் பண்ணுற வேல்யூ வந்து ஹையஸ்ட் யூனிட்டில் இருந்து தான் சூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கேருந்து வராது, இங்கே தான் எடுப்போம். அப்போ இங்கே எடுக்கும் பொழுது நான் இங்கே 1000 பிளேஸ் சூஸ் பண்ணுறேன். 1000 பிளேஸ் வந்து லெஸ் தென் 9 இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் வந்து 7 எடுத்துக்கிறேன். ஐ சூஸ் 7 ஃப்ரம் 100 பிளேஸ் வித் 5 கூட நான் 7 எடுக்கும் பொழுது அது 57ஆக மாறிடும். ஸோ நவ் வி ஹாவ் 57 இஸ் கிரேட்டர் தேன் 9 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக 57 ஹவு மெனி டைம்ஸ் 9 in 57 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஹவு மெனி டைம்ஸ் 6 times. ஸோ 6 9s are 54. Then subtract 54 from 57, we get 3. So 3 is less than 9. So we should write down 3 in the previous number. Previous subtract number 3 கூட போட்டுக்கோங்க. அப்போ 33 கிடைக்கும். So now we have 33 கிடைக்கும். 33 is greater than 9. So find how many 9 in 33. 3 times. 9 3s are 27. So 3 times is divisible by 9. So அப்போ 27. So 27 subtract from 33 we get 6. So we are having the next number 2. So write the 2 in the ones place. Now 6 becomes 62. So 9. Now find the how many times 9 in 62. So again 6 times 6 9 9 6 are 54. So 54 subtract from 62 we get remainder 8. So this is called quotient, this is the remainder. So quotient is 636, remainder equal to 8. Then second one ma 47,345 divided by 5. So 5 tables எழுதிக்கோங்கம்மா right hand side. Then choose 4. 4 is less than 5, that's why we take 47 ஓகேவா. 7 in the 1000 place with 4. So the 4 becomes 47. So how many 5 in 47? So 9. So 9 5s are 45. Now subtract 45 from 47, we get 2. Then write down 3 near 2. So now 2 becomes 23. So how many times 5 in 23? So we get 4 times. So 5 4s are 20. Subtract 20 from 23, we get 3. So write down 4
with 3 we get it becomes 34. So how many 5 in 34? 6. So quotient is 6. 6 5s are 30. 30 subtract from 34 we get 4. Write down 5 in the unit place. 4 becomes 45. So how many times is divisible by 5? 9 times. So we get 9 5s are 45. Subtracting these two numbers we get 0. Okay. So here the quotient is equal to 9469. Remainder equal to 0. Okay. Then third sum 3032 divided by 7. So first நம்ம என்ன பண்ணலாம் choose பண்ணுறோம் என்ன 1000 place 3 is less than 7, so that's why we take 0 with 3, it becomes 30. So how many 7 in 30? 4. 4 7s are 28. Subtract 28 from 30 we get 2. So write 3 in with 2, we get 2 becomes 23. So how many 7 in 23? We get 3 7. So subtract 21 from 23 we get 2. Write down 2 in the unit place. So 2 becomes 22. How many 7 in the 22? We get again 3 times. So 7 3s are 21. Subtracting these two numbers we get 1. So quotient is equal to 433. Remainder is equal to 1. The coming to the next one ma 43,251 divided by 10. ஸோ 10 டேபிள் தான் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 10,000 பிளேசஸ் எடுக்கும்போது 4 is less than 10 இருக்கிறனால 43 எடுத்துக்கலாம். ஸோ in 43, ஸோ how many 10 in 43? ஸோ 4 times. ஸோ 4 10s are 40. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரைட் த 2 in the 2 with 3 we get 32. So how many times is divided by 32? 3 times. 10 in 32 3 times. So 3 10s are 30. Now again subtract these two numbers we get 2. So we are having the next number 5. That's why write 5 in the 5 with 2 we get 25. How many times? 10 in 25 we get 2 times. So 2 10s are 20. Again subtract these two numbers we get 5. So write down the 1 in the unit place. So we get 5 becomes 51. How many times is in 50? How many 10 in 51? 5. 5 10s are 50. Subtracting these two numbers we get 1. So now quotient is equal to 4,325. Remainder is equal to 1. So coming to the next one 2,532 divided by 4. So comparing these two numbers, 2 is less than 4, that's why we take 25. How many 4 in 25? 6 4s are 24. Subtract 24 from 25 we get 1. Write down 3 in the 3 with 1 we get 13. So how many 4 in 13? 3 4s are 12. Subtract 12 from 13 we get again 1. So write down 2 in the unit place. 1 becomes 12. How many 4 in 12? 3 times. 3 4s are 12. Okay ma. Then subtracting 12 from 12 we get 0. Now we are having 6,633 as the quotient and the remainder is equal to 0. ஸோ இன்றைக்கி இந்த சம் மட்டும் டிவைட் பார்த்துக்கோங்கம்மா. கண்ணா இந்த டிவிஷன் இன்றைக்கி இது போதும். இது வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா சம்ஸ் எல்லாம் வீட்டில் அம்மா கொடுக்க சொல்லி போட்டு பாருங்கள். டிவிஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் கூகுள் மீட்டில் கேட்கலாம். எகெயின் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரியா. இப்போ வந்து அசைன்மெண்ட் கிளாஸ். இப்போ அசைன்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி அசைன்மெண்ட் ஃபார்ம் த ஸ்மாலஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் யூஸிங் த கிவன் டிஜிட் ஒன்லி ஒன்ஸ். கொடுத்துருக்கிற நம்பரை ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணி 5 டிஜிட் நம்பரை ஃபார்ம் பண்ணணும். ஹவு மெனி டிஜிட்ஸ்? 5 டிஜிட்ஸ் சரியா. அப்போ ஸ்மாலஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு 0 ஃபஸ்ட்டு வரும். 1 4 5 7. 0 ஃபஸ்ட்டு வந்தாலவே நம்ம அந்த நம்பரை ரீட் அவுட் பண்ணவே மாட்டோம். அப்போ அந்த நம்பரை ரீட் அவுட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? 4 டிஜிட் 1000ல் தான் ஆரம்பிக்கும். 10,000ல் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன
ஆல்டர்னேட் மெத்தட் பண்ணிக்கிறோம். அதாவது 0வை செகண்டாக போட்டு 1 ஃபஸ்ட்டாக கொண்டு வந்துடணும். எப்பயுமே ஃபஸ்ட்டில் 0 போடக்கூடாது. 0 போட்டோம்னா அந்த டிஜிட் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். நமக்கு தேவை 5 டிஜிட். நம்ம 5 டிஜிட் கன்சிடர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்டிங் 0க்கு பதிலாக 1ன்னு ஸ்டார்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அப்போ ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் எது, 1 0 4 5 7 இப்படி எழுதிக்கோங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட். நெக்ஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கக்கூடிய பாயிண்ட்டு, ஜஸ்ட்டு ரிமெம்பர் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து கமா போடாதீங்க. கிரேட்டஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் நாங்கள் தனித்தனி டிஜிட்ஸாக கொடுக்கும்போது தான் கமா போடுவோம். நீங்கள் ஸ்மாலஸ்ட் கிரேட்டஸ்ட் ஃபார்ம் பண்ணும்போது கமா தேவையில்லை. அப்போ இது என்ன சொல்லலாம், 10,457 எழுதலாம். அதுவே கிரேட்டர் கேட்டாங்க அப்படின்னா அது அப்படியே வைஸ் வர்ஸா திருப்பி எழுதிடுங்க. சரியா, கிரேட்டர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர். இங்கே உங்களுக்கே தெரியும், அதனால் ஆஸ் யூஷுவல் எழுதிக்கலாம். 0 வந்தால் மட்டும் மைண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, 0 ஃபஸ்ட்டில் வரக்கூடாது. ஏன்னா நம்ம அதை 5 டிஜிட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம், 4 டிஜிட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். நம்மளோட கொஸ்டினில் 5 டிஜிட்ஸ் கேட்டிருக்கனால நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்டாகவும் செகண்டை ஃபஸ்ட்டாகவும் மாற்றிக்கோங்க. அடுத்தது புட் கிரேட்டர்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல். இது உங்களுக்கே தெரியும், கம்பேர் பண்ணுங்கள். டிஜிட்ஸ் ஆர் போத் சைடு டிஜிட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் நம்பரை கம்பேர் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு டிஜிட்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா செகண்ட் டிஜிட், அடுத்தது செகண்டும் ஈக்குவலாக இருக்குன்னா தேர்டை கம்பேர் பண்ணுங்கள். சரியாம்மா, அப்படி போடும் பொழுது which one is greater which one is smaller உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, தென் ப்ரீவியஸ் கிளாஸில் நடத்தின மல்டிப்ளிகேஷன் ஒரு சம் கொடுத்துருக்கேன். இந்த மல்டிப்ளிகேஷனும் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 7th டேபிள். இந்த வாரம் 7th டேபிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எழுதி பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கணும். 7th டேபிள் எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். அது 2 மெத்தடில் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு சர்க்கிள் 3 சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சர்க்கிளோட இந்த மாதிரி கிராஸாக அதில் 10th பிளேஸில் 1 2 3 4 5 6 7 8 9 ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பிளேஸ், அது 1th யூனிட் பிளேஸில். அடுத்தது 10th பிளேஸில் என்ன பண்ணணும், 0 1 2, இங்கே 2 முடிஞ்சால் இங்கேயும் 2 தான் ஆரம்பிக்கணும். 2 3 4, இங்கே 4 முடிஞ்சால் இங்கே 4 தான் ஆரம்பிக்கணும். 4 5 6 இப்படி படிச்சுட்டிங்கன்னா இந்த டேபிள் ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இந்த கிராஸ் இப்படி வருது பார்த்தீங்களா, இப்படி இந்த மாதிரி இருக்குல்ல. ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 சர்க்கிள், அந்த 3rd சர்க்கிள்லேருந்து செகண்ட் ரோ ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி அந்த செகண்ட் ரோவில் 3rd சர்க்கிள்லேருந்து 4th சர்க்கிள் 3rd ரோ ஸ்டார்ட் ஆகணும். அப்போ போடும் பொழுது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிராஸில் இருக்கிற இடத்துல யூனிட் பிளேஸில் 1 2 3 போட்டுக்கோங்க. அடுத்தது யூனிட் பிளேஸில் 4 5 6 போட்டுக்கோங்க. தென் இங்கே யூனிட் பிளேஸில் 7 8 9 போட்டுக்கோங்க. தென் இங்கே என்ன பண்ணணும், 0 1 2, இங்கே 2ல் முடிஞ்சால் இங்கேயும் 2 தான், 2 3 4, இங்கே 4ல் முடிஞ்சால் இங்கேயும் 4ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். 4 5 6 நான் தான் சொன்னேன். இப்படி ஃபஸ்ட்டு நம்ம யூனிட் பிளேஸில் என்ன போட்டுக்கிட்டோம், 1 2 3 போட்டோம். அடுத்தது 4 5 6 போட்டுட்டோம். தென் 7, இங்கே 7 8 9, இங்கே 10 போடுறா 70 வந்துடும். சரியாம்மா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ டேபிள்ஸ் ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். 7 1s are 7, 7 2s are 14, 7 3s are 21, 7 4s are 28, 7 5s are 35, 7 6s are 42, 7 7s are 49, 7 8s are 56, 7 9s are 63, 7 10s are 17. உங்களுக்கே தெரியும். இல்லை இது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரோ அண்ட் காலம் ஈக்குவலாக வர மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணலாம், 0 ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலத்தில் 0 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 1 2, அப்போ இங்கே என்ன முடியுதோ அதே நம்பரை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 2 3 4 கம்ப்ளீட் ஆகும்போது அடுத்த நம்பர் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 4 5 6, அடுத்தது 70s ஃபார்ம் ஆயிரும். புரியுதா? இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 2 3 ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கணும். 1 யூனிட் பிளேஸில் 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவாம்மா? தென் என்ன பண்ணோம், இந்த ரோ 0 1 2, இங்கே 2 முடிஞ்சால் இங்கே 2ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். 2 3 4 10th பிளேஸில் 4 கம்ப்ளீட் ஆனால் 4ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். 4 5 6, இப்போ டேபிள்ஸ் ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். 7 0s are 0, 7 1s are 7, 7 2s are 14, 7 3s are 21, 7 4s are 28, 7
5s are 35, 7 6 are 42, 7 7s are 49, 7 8s are 56, 7 9s are 63, 7 10s are 70. ஸோ இது வந்து இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு மெமரி ஆகிற வரைக்கும் தான் இது ஃபாலோ பண்ணுறீங்க. மெமரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. சரியாம்மா? அதுக்கு ஈஸி மெத்தட் தான் சொல்லிக் கொடுத்துருக்கு. ஓகேடா, தேங்க்யூ.